அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உங்களை நினைத்து நினைத்து அன்பாக உருக இதை சொல்லுங்கள். என்ன சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள், இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றதை நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். புதியதாக பார்க்கிறவங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ் மற்றும் சமஸ்கிருதம்ல எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை மந்திர சொற்களாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். உச்சரிக்கிறதுக்கு மிகவும் எளிமையான வார்த்தைகளாக இருக்கும். அதே நேரத்தில் நம்முடைய ஆழ்மனதில் சுலபமாக பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாதுங்க. இங்கிலீஷ்ல மட்டும் தான் பயன்படுத்தணும். இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் அனைத்து விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நாம் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய மனதில் நம்மை பற்றிய அன்பான காதலுடன் சேர்ந்த உணர்வுகள் வெளிப்படும். நல்ல நோக்கங்களுக்காக மட்டுமே இந்த வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தணும். கணவன் மனைவியாக இருக்கிற பட்சத்துல இந்த வார்த்தையை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். காதலர்கள்னு வரும்பொழுது உங்களுடைய காதல் உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்களும் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர வார்த்தையை ஒரு நாளைக்கு 10 நிமிடங்கள் நம்ம பயன்படுத்தணும். ஒரே ஸ்டெச்ல நீங்க 10 நிமிடங்கள் கூட சொல்லலாம், அல்லது நீங்க டிவைட் பண்ணி கூட சொல்லலாம். காலையில ஒரு 5 நிமிடம், இரவு நேரத்துல ஒரு 5 நிமிடம்னு நீங்க பிரித்து கூட சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னங்க, உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குமோ அப்படி நீங்க பிரிச்சுக்கலாம். மொத்தத்தில் ஒரு நாளைக்கு 10 நிமிடங்கள் சொன்னால் போதும். வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு நீங்க இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை எந்த ஒரு இடைவெளியும் இல்லாம நீங்க சொல்லிட்டு வாங்க. நடுவுல ஒரு நாள் அல்லது 2 நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. பெரிய பிரேக் எதுவும் எடுக்காம பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 10 நிமிடங்கள்னு ஒரு மாதத்திற்கு கண்டினியூஸா நீங்க சொல்லும் பொழுது உடனடியாக பலன்கள் தெரியும். பிரிந்து வாழும் கணவன் மனைவி மற்றும் பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய மனதுல எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் இருக்கக்கூடாது. உதாரணத்திற்கு அந்த குறிப்பிட்ட நபர் மேல வெறுப்போ கோபமோ அல்லது அவங்க உங்க கூட பேசணும்ன்ற ஏக்கம் போன்ற உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை விட்டு பிரிஞ்சிருவாங்கன்ற சந்தேகமோ பயமோ இருக்கக்கூடாது. முழு நம்பிக்கையோட தைரியமா சந்தோஷமா இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணணும். இந்த வார்த்தையை நீங்க ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர் உங்க கூட தான் சந்தோஷமா இருக்காங்கன்ற அந்த உணர்வு நிலையை வெளிப்படுத்திக்கிட்டே சொல்லணும். கவனம் சிதறாமல் அந்த நபரை பற்றியே நினைச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். போட்டோ வச்சிருந்தீங்கன்னா அவங்களுடைய போட்டோவை பார்த்துக்கிட்டே இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். போட்டோ மொபைல்ல இருந்தாலும் சரி அல்லது ஹார்ட் காப்பியா நீங்க வச்சிருந்தாலும் சரி, அவங்க போட்டோவை பார்த்துக்கிட்டே இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. அவங்க தனியாக இருக்கிற போட்டோ அல்லது உங்களுடன் சேர்ந்து இருக்கிற மாதிரியான போட்டோவை பார்த்து நீங்க யூஸ் பண்ணுங்க. குரூப் போட்டோஸை நீங்க யூஸ் பண்ணாதீங்க. போட்டோ இல்லாதவங்க நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த குறிப்பிட்ட நபர் உங்க பக்கத்துல உங்க கூட தான் இருக்காங்கன்ற சந்தோஷமான உணர்வு நிலையோட இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. சரி, வாங்க அந்த ஸ்விட்ச் வேர்ட் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ரீச் எக்ஸ் ஹோலி லவ் பிரிங் பேக் ஆகாஷா. இந்த வாக்கியத்துல எக்ஸ்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். உதாரணத்திற்கு அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா ரீச் ராஜா ஹோலி லவ் பிரிங் பேக் ஆகாஷா. ரீச் ராஜா ஹோலி லவ் பிரிங் பேக் ஆகாஷா. அவங்க பெயர் ராணின்னு இருந்ததுன்னா ரீச் ராணி ஹோலி லவ் பிரிங் பேக் ஆகாஷா. ரீச் ராணி ஹோலி லவ்
bring back ஆகாஷா. அவ்வளவுதாங்க. ரொம்பவுமே சிம்பிளான ஸ்விட்ச் வேர்டு இது. அதே நேரத்தில் அந்த குறிப்பிட்ட நபருடைய ஆழ்மனதில் உங்களை பற்றிய அன்பான காதலான உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய வார்த்தை. பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. அவசரப்படாதீங்க. கவுண்டிங் முக்கியம் கிடையாது. 10 நிமிடங்கள்ல நீங்க 10 முறை சொன்னால் கூட போதும். ஆனால் ஒவ்வொரு முறையும் உணர்ந்து உணர்ந்து நீங்க சொல்லணும். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்த்து ஃபாலோ பண்ணலாம். இந்த மெத்தடை குறைந்தபட்சம் நீங்க ஒரு மாதத்திற்கு ஃபாலோ பண்ணுங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம். எவ்வளவு நாளைக்கு நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு நாளைக்கு நீங்க சொல்லலாம். அதே போல இந்த மெத்தட்ல நேம் யூஸ் பண்றதுல நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். எந்த பெயரை பயன்படுத்தணும்னு அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க எந்த நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த நேம் நீங்க யூஸ் பண்ணுங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம் எது வேணாலும் இருக்கலாம். இன்கேஸ் நேம் யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. அவங்க ஸ்கூல்ல அல்லது காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க யூஸ் பண்ணுங்க. இந்த மெத்தடை குறிப்பிட்ட டைம்ல தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. நீங்க எந்த நேரத்துல ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரத்துல இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நீங்க சொல்ற டைம்ல உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கவனம் ரொம்பவுமே முக்கியம். யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபர் நீங்க நினைப்பதை போல பேசினதற்கு பிறகும் கூட இப்படி ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணதை அவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 10 நாள்லயே ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.